ஐயா இப்ப இந்த சந்துவமனை அப்படிங்கிறது எங்க ஜெனரேஷனுக்குலாம் இது எங்களுக்கு என்னன்னே தெரியல. அப்ப இந்த இதெல்லாம் என்ன சந்துவமனைனா என்ன அப்படிங்கறத பத்தி ஆமா, சந்துவமனை அப்படின்னாக்கா சந்துவம் நெரிச்சு சாப்பிட்றதுன்னு சொல்லுவாங்க கிராமத்தில். அது வந்து வேக வச்ச பொருள், அதாவது அரிசி, ஆவியில் அரிசி இந்த மாதிரி வேக வச்சு நம்ம இட்லி எப்படி சுடுறோமோ அது மாதிரி வேக வச்ச பொருளை எடுத்து நம்ம இதில் போட்டு விட்டு இப்படி நம்ம கீழே அழுத்தினோம்னா கீழே நல்லா ஒரு 3 மீட்டர் நீளத்துக்கு அப்படியே வளர்த்தியே வருமா. அது எப்படி பிடிக்கணும், வாழை மட்டையில் பிடிக்கணும், இன்னும் வளர்த்தியே வரும். நூடுல்ஸ்ன்னு இங்கிலீஷில் சொல்கிறாங்க. அது நூடுல்ஸுங்கிறது இங்கிலீஷு, சந்தம் அப்படிங்கிறது கிராமத்தில் நாங்கள் சொல்கிறது. இதில் மரத்தில் நெரிச்சோம்னா எந்த ஒரு சைடு இதுவும் கிடையாது, எந்த ஒரு கெடுதலும் கிடையாது, கெமிக்கல் கலக்காதது. அதே மாதிரி இயற்கையான ஒரு உணவு, குழந்தைங்க விரும்பி சாப்பிடும். அதே மாதிரி அந்த இரும்புலையோ மற்றத்தில் செஞ்சாக்கா அது துருப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது மரத்தில் கொஞ்சம் கூட வராது. இது வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமாக கொடுக்கறதுக்கு இது நம்ம ஒரு உகந்தது. இது சந்தம்னு சொல்லுவாங்க. தெனை, கோராளி, சாமை எல்லாத்துலேயுமே செய்யலாம். இப்போ நடவண்டி நம்ம கிட்ட இருக்கு. நடவண்டி வந்து எந்த சைஸ்ல இருந்து எந்த சைஸ் வரைக்கும் நாங்கள் வந்து ஒரு அதாவது நடுத்தரமான பெண் குழந்தைங்களா இருந்தாலும் சரி, ஆண் குழந்தைங்களா இருந்தாலும் 12 இன்ச்சு உயரம் வைப்போம். அது அப்படிங்கும்போது இப்படி கொஞ்சம் நிமிந்திச்சுனாக்கா நெஞ்சு விரியும். அந்த கணக்கு அது பூரா வேப்ப மரத்துலேயே நாங்கள் தயார் பண்ணுறோம்மா. அந்த நடவண்டி மட்டும் வேப்ப மரத்தில். ஏன்னா அது ஒரு 2-3 குழந்தைங்களுக்காவது அது பயன்படும். ஒரே குழந்தைங்களுக்காக அவங்க இது பண்ண மாட்டாங்க. 2-3 குழந்தைங்களுக்கு அந்த நடவண்டி ஓட்டி போகலாம். ஆமாம், நல்லா தாங்கும், வலுவாக இருக்கும், உடையாதுங்க. அதனால அந்த வேப்ப மரத்தில் தயார் பண்ணுறோம். தானிய குதிர் வச்சிருக்கீங்கயா, இப்பயுமே வந்து விவசாயிகள் நம்ம கிட்ட வாங்குறாங்களா? தானிய குதிர்னு சொல்லி இப்பயுமே வாங்குறாங்கம்மா. அது எப்படின்னா தானியம் மாறாத இருக்கிறதுக்கு, அதாவது இந்த வருஷம் விதைச்ச விதை அடுத்த வருஷம் மறுபடியும் அந்த விதை மாறாது இருக்கிறதுக்கோசரம் தானிய குதிர்னு சொல்கிறதுங்கம்மா. அந்த தானிய குதிரை வாங்கிட்டு போய் சுத்தமாக விளக்கெண்ணெய் பூசி இந்த வருஷம் விளைவிச்சில் அந்த தானிய குதிரையில் போட்டோம்னா அடுத்த வருஷம் வந்து நம்ம அதை எடுத்தோம்னாக்கா அது மாறாதுக்கிறதுக்கோசரம் தான் தானிய குதிர்னு அது வாங்கிட்டு போகிறாங்க. அது கொண்டு போய் சாமி ரூமில் வச்சிடணுங்கம்மா. அதாவது நம்ம மற்ற ரூமில் வைக்கிற மாதிரி குந்தாணி மாதிரி அதை வைக்கிறது இல்லை. சாமி ரூமில் வச்சோம்னா எப்படியும் திங்கக்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ சாமி ரூமுக்கு சாமி கும்பிட போவாங்க. அப்போ அந்த விதையை பார்த்தாங்க அப்படின்னாக்கா அது அந்த உழுக்கிறதோ அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் அதில் வந்து வராது. அதனால தான் தானிய குதிரையில் போட்டு வைக்கிறதுக்கோசரம் இன்னமும் வாங்கிட்டு போகிறாங்க தானிய குதிரை. அது விளக்கெண்ணெய் எதுக்குங்கண்ணம்மா, விளக்கெண்ணெய் கசப்பு எந்த பூச்சும் வராது, மினுமினுப்பாகவும் இருக்கும். விளக்கெண்ணெய் போச்சுட்டுனா வைரம் பாஞ்ச மாதிரி சொல்கிறாங்க பார்த்தியா, அந்த மினுமினுப்பு ஒன்று. ரெண்டாவது கசப்புக்கு வந்து பூச்சி வராது. அதுக்கோசரம் அந்த இதுக்கு விளக்கெண்ணெய் பூசுறது. சரிங்க.